இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரேயல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். கிறிஸ்துடைய வருகை, இயேசு ஆண்டவருடைய பிறப்பு இதோ அண்மையில் இருக்கிறது. நாம் சிறப்பாக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காய் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்று கபிரேயல் வானதூதர் அன்னை மரியாளிடத்தில் மங்கள வார்த்தை சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். கபிரேயல் வானதூதர் ஏற்கனவே செக்கரியாவை சந்தித்து திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை முன்னறிவிக்கிறார். இங்கு அன்னை மரியாளை சந்தித்து இயேசு கிறிஸ்துடைய வருகையை, அந்த பிறப்பின் செய்தியை முன்னறிவிக்கிறார். இந்த கபிரேயல் தூதர் மகிழ்ச்சியான செய்தியை இந்த 2 குடும்பத்திற்கும் கொண்டு வந்து கொடுக்கிறார். இன்று நம்முடைய வீட்டிலும் இந்த கபிரேயல் என்னும் தூதர் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். எத்தனையோ மகிழ்ச்சியான செய்திக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதோ ஆண்டவருடைய தூதர் உங்கள் வீட்டிற்கு விரைவாக நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, அந்த மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வருவார். அவரை போல நாமும் மகிழ்ச்சியை, நல்ல செய்தியை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நாம் பேசுகிற பொழுது பல நேரங்களில் எதிர்மறையாகவே பேசிக்கொண்டிருக்கிறோம். கெட்ட காயத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களையே நாம் அதிகமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து விட்டு கனி போன்ற இனிமையான நல்ல சொற்களெல்லாம் நம்மிடத்திலே இருக்கின்றன, அவற்றை பயன்படுத்தலாமே. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய விதைப்பவர் உவமையிலே பார்க்கிறோம். விதை பல இடங்களிலே விழுகின்றன. முற்செடிகளுக்கு மத்தியிலே, பாறையிலே, பாதையோரத்திலே, இன்னுமாக நல்ல நிலத்திலே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வளர்கின்றன. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் கூட எல்லா விதைகளும் 100% பலனை கொடுக்கவில்லை. மாறாக சில 30 மடங்கு, சில 60 மடங்கு, சில 100 மடங்கு. நல்ல நிலத்தில் தானே விதைக்கப்பட்டன. விதைகள் எல்லாம் நன்றாகத்தானே இருந்தன. சில விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்ததே, ஏன் மற்ற விதைகள் 100 மடங்கு பலன் கொடுக்கவில்லை?
வெறும் 30 மடங்கே கொடுத்தன. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனிதனுடைய இயல்பு. எல்லோரும் 100% வெற்றியை கொடுத்துவிட முடியாது. எல்லோரும் 100% நல்லவர்களாக நேர்மைகளாளர்களாக இருந்துவிட முடியாது. நமக்கு பலவீனங்கள் உண்டு, நமக்கு குறைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் மத்தியில என் அன்பிற்குரியவர்களே, நம்மால் இயன்ற கனியை நாம் கொடுக்க வேண்டும். நல்ல செய்திகளை நாம் பரப்ப வேண்டும். குறைகளை பேசிக்கொண்டே இருந்தால் நம்முடைய உறவுகள் விலகி போகும். குறைகள் மட்டுமே நமக்கு தெரிந்தால் நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சி இருக்காது. எனவே இந்த கபிரியேல் தூதரை போல மகிழ்ச்சியின் செய்தியை குறைந்தபட்சம் இந்த நாளிலே நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். இது கிறிஸ்துடைய பிறப்புக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கும். அதே போல அன்னை மரியாளை பாருங்கள். இந்த வானதூதர் இப்படி செய்தியை சொல்லுகிற பொழுது அவருக்குள்ளாக ஒரு தயக்கம், அவருக்குள்ளாக ஒரு சந்தேகம் அப்படி எழுகிற பொழுது அந்த ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக இது எப்படி நிகழும், நானோ கன்னியாயிற்று என்ற எதிர்கேள்வியை வைக்கிறார். நாமும் இப்படியாக முதலிலே கேள்வி கேட்க தைரியமான பிள்ளைகளாய் வளர வேண்டும். பல நேரங்களிலே நம் உணர்வு சொல்லுகிறது, இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், நான் அதை கேட்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனாலும் அமைதியாய் சென்று விடுகிறோம். உள்ளத்தில் வேதனையோடு மனக்கலக்கத்தோடு இருந்து விடுகிறோம். அன்னை மரியாளை போல தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக கேள்வியை கேட்க வேண்டும். இதோ பரிசேயர்களும் சதிசேயர்களும் கூட இயேசுவிடத்திலே கேள்வி கேட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது கேள்வி கேட்டு மக்கள் முன்பாக அவமானப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டியதில்லை. ஆமன்பிற்குரியவர்களே, அறிவை பெருக்கிக் கொள்ள, ஞானத்தை வளர்த்து கொள்ள, நல்லதை குறித்து அறிந்து கொள்ள நாம் கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுதும் கூட நம்மிடத்தில் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்க வேண்டும். இன்று பலர் அதிகம் படித்து விட்டேன், அதிகம் பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்பதற்காக அதிகார திமிரோடு கேள்வி கேட்பார்கள். அப்படியல்ல, ஒரு வகையான தேடலோடு கூடிய கேள்வி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கேள்வி சரியாக இருக்கிற பொழுது அதற்கான பதிலும் நிச்சயமாக சரியாக இருக்கும். இதோ வானதூதர் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி ஒரு கேள்வியை எழுப்புகிற பொழுது அவர் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நம்மிடத்திலும் இன்று எத்தனையோ நபர்கள் கேள்வி கேட்கலாம். நம்முடைய கணக்கை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உறவுகளை குறித்து கேள்வி கேட்கலாம். அதற்கு நாம் சரியான விதத்திலே பதில் சொல்லவும் அழைக்கப்படுகிறோம். இந்த திருவருகை காலத்தில் கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அன்னை மரியாளை போல கேள்வி கேட்போம். இன்னும் சிறப்பாக வானதூதர் கபிரியேலை போல நல்ல செய்திகளை மக்களிடத்திலே பரப்புவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கபிரியேல் தூதர் வழியாக மங்கள வார்த்தையை சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக. இதோ இயற்கை பெரும் மலை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை நீரே காப்பாற்றுவீராக. ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும்படியாய், உதவிகள் கிடைக்கும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பி நல்ல தலைவர்களாய் நீரே வளர்த்தெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எஸ் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல கபிரியேல் தூதரை போல நாங்களும் நல்ல வார்த்தைகளை, நற்செய்தி அறிவிக்கும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்தும்.
அன்னை மரியாளை போல தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக ஞானத்தோடு மென்மையான அணுகுமுறையோடு கேள்விகளை கேட்டு நாங்கள் எங்களுடைய அறிவை ஞானத்தை பெருக்கிக் கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிறையவர்களுக்கு நற்சுகம் கொடுப்பீராக. குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு மேலான விடுதலையை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தரலும் ஆண்டவரே. இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையனுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல எங்கள் வீட்டை ஆசீர்வதியும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக இந்த நாளிலும் கூட எந்த விபத்தும் தீய பழக்க வழக்கங்களும் கடன் பிரச்சனைகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.